இன்னைக்கு நாம ஒரு 5 சென்டென்சஸ் கற்றுக்கிற போகிறோம். ஃபுட் ரிலேட்டடான சென்டென்சஸ். சாப்பாட்டை வாய் நிறைய அள்ளி சாப்பிடு. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈட் மவுத்ஃபுல். ஈட் மவுத்ஃபுல். சாப்பாட்டில் சிக்கனை காமிக்காத. டோன்ட் ஸ்கிம் ஆன் த ஃபுட். டோன்ட் ஸ்கிம் ஆன் த ஃபுட். சாதத்தை பிசையாத. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தை வந்து இப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ எப்படி நீங்கள் சொல்லலாம்? டோன்ட் ஸ்குவிச் த ஃபுட். டோன்ட் ஸ்குவிச் த ஃபுட். சாதத்தை கிளறி விடு. சாதம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கிளறி விடும் பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஃப்ளஃப் த ரைஸ். ஃப்ளஃப் த ரைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரியா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பேச விருப்பம் உள்ளவர்கள் முதல்ல நீங்கள் என்ன கற்றுக்கிறணும் அப்படின்னா, டென்சஸ் கற்றுக்கணும். டென்சஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்கிற முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், காமெண்ட் அண்ட் ஷேர். See you in the next video.